ஓகே. லாஸ்ட் செஷன்ல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, இடிசி ஹோஸ்ட் என்ட்ரியோட அட்வான்டேஜஸ் அண்ட் தென் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம். குயிக் ரீகேப். இடிசி ஹோஸ்ட்ல என்ட்ரி போடும்போது என்ன அப்படின்னா, ஒரு மிஷின் வந்து இன்னொரு மிஷின் வந்து என்ன அப்படின்னா, டிஃபால்ட்டா ஐபி அட்ரஸ் மூலியமா மட்டும் தான் வந்து கம்யூனிகேட் பண்ணும். நேம் மூலியமா கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா, டிஎன்எஸ் சர்வர் கான்ஃபிகர் பண்ணாம, எல்லா மிஷினோட இடிசி ஹோஸ்ட் என்ட்ரிலயும் வந்து என்ன அப்படின்னா, இந்த ரிமோட் மிஷினோட ஐபி அட்ரஸ் அண்ட் தென் ஹோஸ்ட் நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நேம் வச்சு ரெசல்யூஷன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, மேக் பண்ணிக்கலாம். ஓகே. பட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மிஷின் புது மிஷின் ஆட் பண்ணும்போதும், இருக்கிற எல்லா மிஷின்லயும் புது மிஷினோட ஹோஸ்ட் என்ட்ரி அண்ட் தென் கிரியேட் பண்ண புது மிஷினுக்கு வந்து என்ன அப்படின்னா, இருக்கிற எல்லா மிஷினோட ஓகே ஹோஸ்டோட டீட்டெயில்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இடிசி ஹோஸ்ட் ஃபைலில் எடிட் பண்ணும். ஓகே, அதுதான் டிஸ்அட்வான்டேஜ். ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, அது மெயின்டைன் பண்ணுறது வந்து என்னன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஒவ்வொரு நியூ மிஷினுக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா, இருக்கிற எல்லா மிஷின்லேயும் அந்த என்ட்ரி வந்து போடணும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு கான்ஃபிகர் த டிஎன்எஸ். சரிங்களா? இப்போ டிஎன்எஸ்ல வந்து என்ன அப்படின்னா, ஓகே, ஸோ ஐ ஹேவ் சர்வர் அண்ட் தென் த கிளைண்ட் மிஷின். இது வந்து என்னன்னா, எப்படி டிஎன்எஸ் சர்வர் கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே ரைட். ஸோ நான் வந்து ஸ்டெப்ஸ் ஏற்கனவே இங்கே வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரைட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, யூ நீட் டு இன்ஸ்டால் த ரிக்வயர்ட் பேக்கேஜஸ். ரிக்வயர்ட் பேக்கேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, பைண்ட் அண்ட் தென் பைண்ட் ஐஃபன் யூட்டில்ஸ். ஓகே. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா, ரிக்வயர்ட் பேக்கேஜஸ். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வாட் வி நீட் டு டூ, வி நீட் டு இன்ஸ்டால் த பேக்கேஜ். ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரியும் கமாண்டு டிஎன்எஃப் இல்லை அப்படின்னா எம். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எம் கமாண்டை யூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ எம் இன்ஸ்டால் பைண்ட் அண்ட் தென் பைண்ட் ஐஃபன் யூட்டில்ஸ். ஓகே. ஸோ நான் வந்து பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன பண்ணுது அப்படின்னா, நான் கொடுத்தது வந்து என்ன அப்படின்னா, ஐ ஹவ் கிவன் ஒன்லி 2 பேக்கேஜஸ். ஒன்று வந்து பைண்ட் அண்ட் தென் பைண்ட் ஐஃபன் யூட்டில்ஸ். எம்மோட அட்வான்டேஜ் என்னது, பை டிஃபால்ட்டாக ரைட் இந்த 2 பேக்கேஜ்க்கு என்னென்ன டிபெண்டன்சி தேவைப்படுதோ எல்லா டிபெண்டன்சியும் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இந்த பேக்கேஜ் கொடுக்கும்போதே இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். சரியா? ஸோ இப்போ ஒய் கொடுத்துட்டு என்ட்ரு அடிக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஐ எம் யூசிங் அன் இன்டர்நெட் ரெபாசிட்டரி. இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிவிட்டு, ஓகே, அங்கேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, பேக்கேஜஸை லோக்கலில் டவுன்லோட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிடுறோம். ரைட். ஸ்டெப் 1 வந்து என்ன பண்ணோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா, ஓகே, ஸோ இடிசி இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மாடிஃபை த இடிசி நேம்டி டாட் கான்ஃப். ஓகே. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே சொல்லிடுவோம், வாட் இஸ் த மெயின் கான்ஃபிகரேஷன் ஃபைல். த மெயின் கான்ஃபிகரேஷன் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா இடிசி நேம்டி டாட் கான்ஃப். இந்த ஃபைலை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, சேஞ்ச் பண்ண போகிறோம் நம்ம. என்னென்ன என்ட்ரிஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, மெயின் கான்ஃபிகரேஷன் ஃபைலுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஐ எம் ஃபெமிலியர் ஆஃப் வித் விம். அதனால் என்ன பண்ணால், விம் வந்து எனக்கு இல்லை. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஆக்சுவலி ஐ வில் ஷோ யூ. ஓகே, நேம்டி டாட் கான்ஃப். ஓகே, என்டர் பண்ணால் விம் கமாண்ட் நாட் ஃபவுண்ட். ஏன் அப்படின்னா விம் பேக்கேஜ் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எம் இன்ஸ்டால் விம். ஓகே ரைட். ஸோ நான் வாய் கொடுத்துட்டு ஐ எம் இன்ஸ்டாலிங் த பேக்கேஜ். ரைட். ஸோ இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண உடனே என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, விம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ரைட். பேக்கேஜ் ஹஸ் பின் இன்ஸ்டால். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எஸ் விம் இடிசி நேம்டி டாட் கான்ஃப். இதுதான் வந்து மெயின் கான்ஃபிகரேஷன் ஃபைல். இந்த மெயின் கான்ஃபிகரேஷன் ஃபைலுக்குள்ளே நம்ம வந்து போக போகிறோம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா 2 என்ட்ரி தான். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, தேவையில்லாத என்ட்ரிஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் நான். ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, லாகிங் இந்த கடைசியில் வந்து என்ன அப்படின்னா, இந்த லாகிங்லேருந்து கடைசி என்ட்ரி லைன் வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, வி வில் ரிமூவ் தட். ஓகே. ஸோ ரைட். எஸ்கேப். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டிடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும், ஒவ்வொரு லைனாக வந்து என்ன அப்படின்னா டெலீட் பண்ணும். இல்லை அப்படின்னா எஸ்கேப் 100 டிடி கொடுத்தீங்கன்னா, ஓகே, ஸோ உங்களோட கர்சர் பாயிண்ட்லேருந்து 100 லைன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டெலீட் பண்ணும். நீங்கள் ஒவ்வொரு லைனாக டெலீட் பண்ணுறதாலும் சரி, இல்லை எஸ்கேப் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் லைன்ஸ் அண்ட் தென் டிடி கொடுத்தீங்க அப்படின்னா அது டெலீட் ஆகிடும். ஓகே ரைட். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணேன், இதை வந்து சேவ் பண்ணிடுறேன் நான். ஓகே. ஸோ ஐ மீன் எந்த சேஞ்சஸும் மேக் பண்ணல. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இடிசி நேம்டி டாட் கான் ஃபைலில் போயிட்டு, ஸோ எனக்கு லாகிங், அதுக்கப்புறம் என்ன தேவையில்லாத கீழே என்ட்ரிஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டேன். ஸோ அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மறுபடியும் அதே ஃபைலுக்குள்ளே போகிறேன் நான். இங்கே உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டிஎன்எஸ் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, டிஎன்எஸோட போர்ட் நம்பர் என்னது, இட் யூசஸ் போர்ட் 53.
இந்த போர்ட் வந்து எதுல லிசன் ஆகணும் அப்படின்னா, உங்களோட மெஷினோட ஐபில லிசன் ஆகணும். இங்க பை டிஃபால்ட்டா எதுல லிசன் ஆகிட்டு இருக்கு இதுவரைக்கும்? 127.0.0.1 இது வந்து என்னன்னா, உங்களோட லூப் பேக் அட்ரஸ். ஸோ, உங்களோட இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 53 போர்ட் வந்து எதுல லிசன் ஆகும்னா, உங்க ஐபில லிசன் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஐபி ஸ்பேஸ் ஏ கமாண்ட் குடுத்துட்டு, என்னோட சர்வரோட ஐபி அட்ரஸ் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஐ வில் காப்பி திஸ் அண்ட் தென் etcnamd.confக்கு போயிட்டு, என்ன பண்றேன் நானு, இங்க ஓகே. ஸோ லூப் பேக்ல மட்டும் இல்ல. எனக்கு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோட சர்வரோட ஐபிலயும் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, போர்ட் 53 வந்து ஓகே. லிசன் பண்ணு அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த சர்வரோட ஐபி வந்து குடுத்துறோம். இந்த அலோ கொரி பார்த்தீங்க அப்படின்னா, லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு இருக்கு. இப்ப என்ன அப்படின்னா, கொரி ரன் பண்ணும்போது லோக்கல் ஹோஸ்ட்ல இருந்து மட்டும் தான் எடுத்துக்கும். நான் எனின்னு குடுத்துட்டா யார் வேணாலும் டிஎன்எஸ் கொரி ரன் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ தே வில் கெட் த அவுட்புட். அதனால என்ன அப்படின்னா 2 என்ட்ரி தான் இப்போதைக்கு சேஞ்ச் பண்ணோம் நம்ம. ஓகே ரைட். ஸோ, இப்ப என்ன அப்படின்னா, அகைன் ஐ அம் ரிப்பீட்டிங் த சேம். ஓகே. ஸோ etcnamd.confல டிஃபால்ட்டா இட் வாஸ் லிசனிங் டூ 127.0.0.1 ஓகே. ஸோ, இப்போ இது என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோட ஐபில லிசன் ஆகணுங்கிறதுக்காக செமிகோலன் போட்டு, ஸோ ஐ அம் கிவிங் ஒன் ஸ்பேஸ் அண்ட் தென் என்னோட சர்வரோட ஐபி வந்து நான் போட்டேன். இது சர்வர் சைட் கான்ஃபிகரேஷன் தான். ஓகே ரைட். கிளையன்ட் சைடு வந்து என்ன அப்படின்னா, ஒரே ஒரு என்ட்ரி தான் சேஞ்ச் பண்ணுவோம். அது கடைசியா பார்க்கலாம். ரைட். ஸோ அண்ட் தென் ரைட் என்ன பண்ணேன் அப்படின்னா, இங்க ஓகே. ஸோ என்ன பண்ணுது, அலோ கொரியில வந்து டிஃபால்ட்டா எங்கேருந்து கொரி பண்ண முடியும், லோக்கல் மெஷின்ல இருந்து மட்டும் தான் வந்து என்ன பண்ண முடியும், கொரி பண்ண முடியும். அத அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்ணேன், எங்கேருந்து வேணாலும் கொரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஐ ஹவ் ஆடட் அன் என்ட்ரி கால்ட் எனி. சரிங்களா? ஸோ இதோட இது வந்து முடிஞ்சிருச்சு. சேவ் அண்ட் எக்ஸிட். ஓகே. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம நெறைய கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அடுத்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் எங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே. ஸோ இடிசி நேம்டி ஆர்எஃப்சி 1912.zone5 ஓகே ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 1, 2 ஃபைல்ல போயிட்டு டிஃப்ரெண்ட்டா எடிட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க இருக்கிறத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். இடிசி ஓகே. ஸோ நேம்டி டாட் ஆர்எஃப்சி 1912.zone. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இங்க என்ட்ரீஸ் இருக்கு இல்லையா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க இருக்கிற என்ட்ரீஸ் மட்டும் என்ன பண்றேன் அப்படின்னா, காப்பி பண்ணி நான் அங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நானு. உன்னோட மெயின் கான்ஃபிகரேஷன் ஃபைல். சரிங்களா? ஸோ இத வந்து அப்படியே என்ன பண்றேன் அப்படின்னா, ஐ வில் காப்பி ரைட். என்ன பண்றேன் நானு, விம் etc named.conf ஃபைல்ல ரைட். ஸோ இங்க போயிட்டு இன்சர்ட் மோட் அண்ட் தென் ரைட் கிளிக் அண்ட் தென் பேஸ்ட் இட். ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு டொமைன் ஒண்ணு வேணும் இல்லையா? அப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டொமைன் தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், கான்ஃபிகர் பண்ண போறோம். நம்மளுக்கு வந்து ஒரு டொமைன் ஒண்ணு வேணும். இந்த கேஸ்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு டொமைன் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் நானு. ஸோ என்னோட டொமைன் நேம் வந்து என்ன அப்படின்னா, ஷெல் டிகோடர்ஸ் டாட் இன்னுட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு டொமைன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாரி என்ன அப்படின்னா, இங்க தேவையில்லாத வந்து இப்ப என்ன அப்படின்னா, இந்த என்ட்ரீஸ் கூட எடுத்துடலாம். பட் இருந்தது நீங்க வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இப்போதைக்கு என்ன அப்படின்னா, ஒரே ஒரு ஃபைல்ல தான் சேஞ்சஸ் வந்து மேக் பண்றேன். இது என்ன டைப் ஆஃப் சர்வர்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் அ மாஸ்டர் சர்வர். இது எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் டிபி ஃபைல். இந்த ஃபைல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ரைட். நேம்டி டாட் லோக்கல் ஹோஸ்ட். ஓகே ரைட். நேம்டி டாட் லோக்கல் ஹோஸ்ட். இந்த ஃபைலுக்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ஃபார்வர்ட் லுக்கப் ஜோன் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கிரியேட் பண்ண போறேன். ரைட். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபார்வர்ட் லுக்கப் ஜோன்னா என்ன? ரிவர்ஸ் லுக்கப் ஜோன்னா என்ன? அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்பத்திலேயே என்ன பர்ப்பஸ்க்காக நம்ம வந்து டிஎன்எஸ் வந்து யூஸ் பண்றோம். நம்ம வந்து ஹோஸ்ட் நேமா குடுத்தா, அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஐபி அட்ரஸா வந்து என்ன பண்ணும்? கன்வெர்ட் பண்ணும். ஓகே. ஐபி அட்ரஸ் குடுத்தா, ஹோஸ்ட் நேமா கன்வெர்ட் பண்ணும். ஓகே ரைட். ஸோ இங்க இந்த ஃபார்வர்ட் லுக்கப் ஜோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க ஹோஸ்ட் நேம் குடுத்தீங்க அப்படின்னா, அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஐபி அட்ரஸா கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். ஓகே. ரிவர்ஸ் லுக்கப் ஜோன்னா என்ன அப்படின்னா, ஐபி அட்ரஸ் குடுத்தீங்க அப்படின்னா, ஹோஸ்ட் நேமா கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, ரெக்கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். என்ன ரெக்கார்ட் அப்படின்னா, இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஏ ரெக்கார்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ரைட். ஃபார்வர்ட் லுக்கப் ஜோனுக்கு ஏ ரெக்கார்ட். ரிவர்ஸ் லுக்கப் ஜோனுக்கு என்ன அப்படின்னா, பிடிஆர் ரெக்கார்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். கான்ஃபிகர் பண்ணும்போது சொல்றேன் நானு. ஓகே. ஸோ நவ்
ஹோஸ்ட் நேம் டு ஐபி அட்ரஸ் இஸ் நத்திங் பட் ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன். என்ன டைப் ஆஃப் ரெக்கார்ட் யூஸ் பண்ண போகிறோம்? நம்ம we are going to use an A record. ஐபி அட்ரஸ் டு ஹோஸ்ட் நேம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே, இட் இஸ் கன்சிடர்ட் as ரிவர்ஸ் லுக்அப் ஜோன். இதுக்கு வந்து என்ன ரெக்கார்டு யூஸ் பண்ண போகிறோம்? நம்ம பிடிஆர் ரெக்கார்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன் தான் ஃபஸ்ட்டு கான்ஃபிகர் பண்ண போகிறேன் நான். ஃபார்வர்ட் லுக்அப் ஜோனில் என்ன அப்படின்னா, நான் வந்து ஹோஸ்ட் நேம் கொடுத்தேன் அப்படின்னா ஐபி அட்ரஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும். இதுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஃபைலில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த டேட்டாபேஸ் என்ட்ரி யூசுவலாக ரைட். ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம மொபைலில் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம மல்டிபிள் கான்டாக்ட் சேவ் பண்ணுறோம் இல்லையா? அந்த கான்டாக்ட்ஸில் கான்டாக்ட் நேமு அண்ட் தென் ரைட் என்ன ஃபோன் நம்பர் சேவ் பண்ணுறோம். இங்கே என்ன அப்படின்னா, ஹோஸ்ட் நேம் அண்ட் தென் ரைட் ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஹோஸ்ட் நேமோட ஐபி அட்ரஸ். சரியா? அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே எனி நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்கள் நேமே கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். பட் என்ன அப்படின்னா, நான் வந்து DB_forward ஓகே, ஒரு நேம் ஒன்று கொடுக்குறேன். ஓகே, இங்கே என்ன நேம் கொடுக்குறீங்களோ இதே நேம் தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களோட ஜோன் ஃபைல் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். நம்மளோட டொமைன் நேம் என்னது? shelldecoders.in. இது வந்து என்ன அப்படின்னா, இந்த ஃபைல் வந்து எங்கே கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே, ஸோ இந்த பாத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பாத் என்ன அப்படின்னா, உங்களோட நேம்டியோட ஹோம் டைரக்டரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேர் நேம்டி. ஓகே, ஸோ இந்த பாத்தில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, இந்த ஃபைல் இங்கே என்ன நேமில் கொடுக்குறீங்களோ இந்த ஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும். கரெக்ட். நம்ம வந்து என்ன அப்படின்னா, என்ட்ரிஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களே வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க, சாம்பிள் என்ட்ரி. அந்த சாம்பிள் என்ட்ரி என்ன ஃபைலில் இருக்கும் அப்படின்னா, named.localhostல இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஃபைலுக்கு போயிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற ஃபைலை காப்பி பண்ணி இந்த ஃபைலில் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான். எந்த பாத்துக்கு போகணும்? வேர் நேம்டி தான் வந்து என்ன அப்படின்னா, இதனோட ஓகே ஹோம் டைரக்டரி, நேம்டியோட ஹோம் டைரக்டரி. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ வில் கோ டு வேர் நேம்டி அண்ட் தென் ஓகே காப்பி த கண்டென்ட். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ அகைன் கேட் etc named.conf. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, என்ன என்ட்ரி நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம், நம்ம DB_forward. இது எங்கே போய் கிரியேட் பண்ணோம்? we have to go to where named. இதில் போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓகே, இந்த named.localhostங்கிற ஃபைல் ஏற்கனவே இருக்கும். ரைட், ls-l கொடுத்தீங்க அப்படின்னா named.localhost ஃபைல் வந்து ஏற்கனவே இருக்குது. இந்த ஃபைலை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, காப்பி பண்ணி ஓகே, என்ன நேமில் நம்ம கிரியேட் பண்ண ஜோன் ஃபைலு DB_forward தான் கிரியேட் பண்ணோம் இல்லையா? ரைட். ஸோ நான் DB_forward கொடுத்துறேன் நான். ரைட். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ வில் மேக் த சேஞ்சஸ். அது சேஞ்ச் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, ஓகே, இங்கே இருக்கிற எல்லா ஃபைலும் இது வந்து யாரோட ஹோம் டைரக்டரி? நேம்டியோட ஹோம் டைரக்டரி. ரைட். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த ஃபைல் நியூ ஃபைல் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த ஃபைல் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, இட் ஷுட் பி ஓன்டு பை நேம்டி. ஓகே, அதுதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ அப்டேட் த இது ஒன்று என்ன பண்ணிக்கோங்க, இல்லைன்னா காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஓகே, ஜோன் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, அண்டர் வேர் நேம்டிக்குள்ளே போயிட்டு இங்கே என்ன ஃபைல் கொடுத்துருந்தோமோ, நம்ம கேஸில் DB_forward அந்த ஃபைல் எங்கே போய் கிரியேட் பண்ணோம்? இந்த பாத்தில் போயிட்டு நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ரைட். அடுத்தது என்ன அப்படின்னா, ஐ நீட் டு சேஞ்ச் த ஓனர்ஷிப். இங்கே என்ன இருக்குது, நம்ம ரூட்லேருந்து கிரியேட் பண்ணதுனால ஓகே, இந்த ஃபைலுக்கு ஓனர்ஷிப் வந்து ரூட்னு இருக்குது இல்லையா? இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஐ நீட் டு சேஞ்ச் த ஓனர்ஷிப். ஓனர்ஷிப் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நேம்டின்ட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, DB_forward. அப்போ தான் வந்து என்ன அப்படின்னா, நேம்டிக்கு வந்து ப்ரிவிலேஜ் வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா இதை ரீட் பண்ண முடியாது. நான் DB_forward போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு அட்டை தவிர்த்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரீப்ளேஸ் இட் வித் யோர் டொமைன் நேம். ஸோ நம்ம டொமைன் நேம் என்ன கொடுத்தோம், நம்ம etc named.confல shelldecoders.in கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ வில் கோ டு திஸ் ஃபைல். ரைட். ஸோ இங்கே போயிட்டு இருக்கிற இடத்துல எல்லாமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ வில் ரீப்ளேஸ் வித் decoders.in. ஸோ எண்ட் ஆஃப் த ரைட் ஆக்சுவலாக என்ன டொமைன் நேம் யூ ஹவ் டு கிவ் டாட் வந்து மேண்டேட்ரி. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு ஷெல் decoders.in. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஐபி அட்ரஸ் எங்கெங்கெல்லாம் 127 பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட சர்வரோட ஐபி அட்ரஸ். சர்வரோட ஐபி அட்ரஸ் என்னது? ஐபி ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரைட். ஸோ யூ கேன் சி யுவர் சர்வரோட ஐபி அட்ரஸ் என்னது வந்து 192.168.23.131 ரைட். ஸோ நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே, ஸோ எங்கே ஐபி இருக்கோ அது வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ வில் சேஞ்ச் திஸ். ரைட்.
இந்த ஃபைனலா ஏஏங்கிறது வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு IPv6 ரெக்கார்டு எனக்கு தேவையில்ல. நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் நானு. இங்க வந்து என்ன அப்படின்னா, என்னோட டொமைன் நேம். ஸோ டொமைன் நேம் என்னது? ஷெல் டிகோடர்ஸ் டாட் இன். ஓகே. ஸோ நவ் இன் ரெக்கார்ட் இன் ஏ அப்படிங்கிறது என்னது? இட்ஸ் அ ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன் வந்து என்னன்னா, ஹோஸ்ட் நேம்ல இருந்து ஐபி அட்ரஸ் கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் நம்ம? வி ஆர் கோயிங் டு யூஸ் ஏ ரெக்கார்ட். அதுதான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க வந்து ஏ ரெக்கார்ட் யூஸ் பண்றோம். ஸோ ரைட். ஸோ இதுதான் சேஞ்சஸ் ரைட். இது ஃபைனலா இது முடிச்சாச்சு ரைட். இன்னும் ஒரே ஒரு சேஞ்ச் தான் இருக்கு. ஃபைனலா என்ன அப்படின்னா, ரிசல்ட்.conf ஃபைல் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, சேஞ்ச் வந்து பண்ணணும் நம்ம. சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, ஓகே ரைட், அப்டேட் த ரிசல்ட்.conf. ஓகே. ஸோ ரைட். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஐ வில் கோ டு etc result.conf. இந்த result.confல சர்ச் டொமைன் இருக்கு இல்லையா? சர்ச் டொமைன்ல போயிட்டு என்னோட டொமைன் நேம் என்னது? ஷெல் டிகோடர்ஸ் டாட் இன். ஓகே ரைட். நேம் சர்வர் என்னது? என்னோட ஐபி அட்ரஸ் ஆஃப் திஸ் மிஷின் ரைட். என்னோட மிஷின் என்னோட ஐபி அட்ரஸ் ஐபி ஏ கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ ஐ கேன் சி 192.168.23.131. ஸோ ரைட். ஸோ இப்போ என்ட்ரு அடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ வில் பேஸ்ட் மை சர்வரோட ஐபி அட்ரஸ் ரைட். ஸோ முடிஞ்சிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஐ நீட் டு ரீஸ்டார்ட் த சர்வீஸ். என்ன சர்வீஸ் நம்மளது? ஸோ நவ் ஓகே, நேம்டி இஸ் த சர்வீஸ். அதான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துருப்போம் நம்ம ரைட். இனிஷியலாக எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்ட்டு. ஸோ நேம்டி இஸ் த சர்வீஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ பேக்கேஜஸ் என்ன? பைண்ட் ஐஃபன் யூட்டில்ஸ் போர்ட் எதில் லிசன் ஆகுது? 53. கான்ஃபிகரேஷன் ஃபைல் இட் ஹாஸ் 3 கான்ஃபிகரேஷன் ஃபைல். இட் இஸ் இன் md.confல ஓகே டொமைன் கான்ஃபிகர் பண்ணிட்டோம். அடுத்து வந்து 12 zone வந்து என்ன பண்ணோம்? காப்பி பண்ணிவிட்டு நேம்d.confல எடிட் பண்ணிட்டோம் நம்ம. அண்ட் தென் சர்வீஸ் வந்து என்ன சர்வீஸ் ரீஸ்டார்ட் பண்ண? ஸோ இப்போ ஐ மேட் த சேஞ்சஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் அந்த தேவையில்லாத என்ட்ரிலாம் நான் டெஸ்ட் பண்ணதை ரிமூவ் பண்ணிடுறேன் நான். ஓகே. ஸோ இப்போ என்னோட டொமைனு ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதனோட ஐபி அட்ரஸ் வந்து என்ன பண்ணுவோம்? யூஸிங் ஏ ரெக்கார்டு. ஏ ரெக்கார்டோட பர்பஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். இட் இஸ் யூஸ் டு கன்வெர்ட் த ஹோஸ்ட் நேம் டு ஐபி அட்ரஸ் ரைட்டா? ஸோ நவ் இந்த கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணியாச்சு. கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இமீடியட்டாக ரிசல்ட்.conf ஃபைலை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிசல்ட்.confல வந்து இட் ரிக்வயர்ஸ் 2 என்ட்ரிஸ். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, உங்களோட சர்ச் டொமைன். சர்ச்சில் போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களோட டொமைன் வந்து ஆட் பண்ணி வைக்கணும். நம்மளோட டொமைன் என்ன கான்ஃபிகர் பண்ணோம் அப்படின்னா, ஷெல் டிகோடர்ஸ் டாட் இன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன? நேம் சர்வர். நேம் சர்வர் இஸ் நத்திங் பட் யுவர் டிஎன்எஸோட சர்வர் நேம் இல்லையா? ஸோ அது வந்து என்ன? அதனோட ஐபி அட்ரஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ எந்த கொரி வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து சென்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் உங்களோட நேம் சர்வருக்கு தான் போகும். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கான்ஃபிகரேஷன் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? ஃபைனலாக வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நேம்டி சர்வீஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறேன் நான். நேம்டி சர்வீஸ் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன அப்படின்னா, எனக்கு எந்த எரரும் வரல ரைட். சாரி ரைட். ஸோ எந்த எரரும் வரல. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி வில் செக். நம்ம கான்ஃபிகர் பண்ணுறதுலாம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹோஸ்ட் நேம் கொடுத்தா நம்மளுக்கு வந்து ஐபி அட்ரஸ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ கிளைண்ட் சைடு வந்து என்ன அப்படின்னா, கமெண்ட்ஸ் வந்து ஹோஸ்ட் இல்லைனா என்எஸ் லுக்அப் கமெண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹோஸ்ட் கமெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹோஸ்ட் நேம் கொடுத்தேன் அப்படின்னா அதனோட ஐபி அட்ரஸ் வந்து நம்மளுக்கு காமிக்கணும். இப்போ வந்து டொமைனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஐபி வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுதான் வந்து என்னன்னா உங்களோட நேம் சர்வர் ரைட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த டொமைன் நேமோட நேம் கொடுக்குறேன் நான். ஷெல் டிகோடர்ஸ் டாட் இன் கொடுத்து நான் என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா என்ன பண்ணுது? ஷெல் டிகோடர்ஸ் டாட் இன் ஹேஸ் அட்ரஸ் 192.168.23.131. ஓகே. ஸோ ரைட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நான் வந்து என்ன பண்ணுறேன்? இதுக்கு பதிலாக என்எஸ் லுக்அப் கமெண்ட்டை நான் வந்து கொடுக்கலாம். என்எஸ் லுக்அப் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட ஓகே டொமைன் கொடுத்தேன் அப்படின்னா, இதில் வந்து கிளியராக காட்டும். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, உங்களோட சர்வர் எந்த சர்வர் மூலிமா கொரி போகுது அப்படிங்கிறது. என்ன சர்வர் மூலிமா கொரி போகுது? 192.168.23.131. இதுதான் உங்களோட நேம் சர்வர். இது மூலிமா என்ன பண்ணுது அப்படின்னா, 53 வந்து என்ன அப்படின்னா, போர்ட் வந்து என்ன பண்ணுது? கொரி போகுது. அங்கேருந்து என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து அவுட்புட். இதுதான் அவுட்புட். மேலே இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, கன்சிடர் பண்ண வேணாம். இது எந்த சர்வர் மூலிமா வந்து என்ன போகுது அப்படிங்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா டீட்டெயில்ஸு. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே. ஸோ என்ன நேம் கொடுத்தீங்க? அதனோட ஐபி அட்ரஸ் என்ன? ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, டீட்டெயில்டாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, என்எஸ் லுக்அப் வந்து லிஸ்ட் பண்ணும். நீங்கள் நார்மலாக ஹோஸ்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஷெல் டிகோடர்ஸ் டாட் இன் கொடுத்தீங்க அப்படின்னா, அதனோட ஐபி மட்டும் உங்களுக்கு வந்து இங்கே ஷோ பண்ணும் ரைட். ஸோ அதே மாதிரி கிளைண்ட் சைட்லேயும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, யூ ஹேவ் டு மேக் ஒன்லி ஒன் சேஞ்ச். அது என்ன அப்படின்னா, உங்களோட இடிசி ரிசால்வ்.confல போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா,
சர்ச் டொமைன்ல போயிட்டு உங்களோட டொமைனும், நேம் சர்வர் வந்து என்ன அப்படின்னா, உங்களோட டிஎன்எஸ் சர்வர் எந்த சர்வருக்கு எங்க கான்ஃபிகர் பண்ணீங்களோ, அந்த மெஷினோட ஐபி அட்ரஸும் குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஓகே. ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது இந்த பர்ட்டிகுலர் மெஷினோட ஐபி அட்ரஸ் வேணும் அப்படின்னா, அந்த கொரி வந்து டைரக்ட்டா உங்களோட டிஎன்எஸ் சர்வருக்கு போகும். அந்த டிஎன்எஸ் சர்வர்லேருந்து அதனோட ஐபி ஃபெட்ச் பண்ணிட்டு, ஸோ இட் வில் கம்யூனிகேட் வித் ஈச் அதர்.